இவ்வளவு பெரிய சக்தி மிக்க ஒரு இளைஞர் பட்டாளத்தை வைத்திருக்கிற விஜய் கட்சிக்கு முன்னணியில் இருக்கிற தலைவர்களில் அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் யாரும் இருப்பதை போல எனக்கு தோன்றல. அது குறை நினைக்கிறீங்களா? அது ஒரு குறைதான். அது அந்த குறை இப்படியே தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு ஏதாவது நல்லவர்கள் வந்தால் அது வழி நடத்தலாம். அது வருவார்களா சொல்ல முடியாது. இப்ப பெரிய மூத்த தலைவர் இல்லாம இருக்கிறது குறைங்கிறீங்க. இல்ல உங்களை போன்ற ஆலோசனைகள் இங்க இல்லைங்கிறத நான் சொல்றேன். இல்ல உங்களை போன்ற மூத்த தலைவர் நீங்க வந்து அதாவது திங்க் டேங்க்ஸ் சொல்லுவாங்கல்ல, அப்பதான் உங்களுக்கு சரியா வரும். எவ்வளவு பெரிய அரசியல் கட்சினாலும் சரி, அது படையை போலதான். இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போர் போடுற போது AK-47 எடுத்து அடிக்கிறது, பீரங்கி எடுத்து அடிக்கிறது, விமானப்படையில் அடிக்கிறது மட்டும் இல்லை, எங்க எப்படி அட்டாக் பண்றங்கிறதுக்கு எங்கேயோ மூலையில் உட்காந்து அதான் மண்டையை உடைச்சிக்கிட்டு 10 பேர் திங்க் டேங்க்ஸ் திட்டம் போட்டு இவன் செய்கிற உத்தரவு தான் செய்வான். அரசியல் கட்சிக்கு அது பொருந்தும். பொதுக்கூட்டம் பேசுகிறவன், கட்டுரை எழுதுறவன், மக்கள்கிட்ட போய் வேலை பார்க்குறவன், இவர்களை மட்டும் மக்களுக்கு தெரியும். அதற்கு பின்னாலே அந்த கட்சி எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு அரசியல் கட்சிக்கு பின்னாலும் ஒரு திங்க் டேங்க்ஸ் இருப்பாங்க. அவர்கள் வெளி உலகத்தில் இருக்க தெரியாது. அவருக்கு இருக்கு போல இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இருக்கிறாங்களா இல்லையா எனக்கு தெரியல. என் பார்வையில் எனக்கு அவர்கிட்ட ஒருவேளை நெருக்கம் இருந்தால் யார் இருப்பாங்கன்னு தெரியும். நான் இன்னும் அவரை பார்த்ததில்லை, அதனால எனக்கு தெரியாது. ஒருவேளை நீங்களே இருந்தா நீங்க சொன்னா வேண்டாம், எனக்கு தெரியும். இல்லை அப்படி இருந்தால் அவருக்கு அது பலம். அப்படி இல்லை என்றால் இந்த சக்தி அவர் சரியாக பயன்படுத்த முடியாத நிலை ஏற்படும்.